ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டான ஒரு சாம்பார் சாதம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கலாம். இது தாராளமாக ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்ய போகிறேன். 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதை 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துட்டு மினிமம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆச்சு நல்லா ஊற வைக்கணும். இது கூட சேர்க்கறதுக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, அவரைக்காய், உங்கள்கிட்ட கத்திரிக்காய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. முருங்காவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த காய்லாம் வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் நல்லா ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயம், காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சாம்பாருக்கு டேஸ்ட் கொடுக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. இது கூடவே தக்காளி சேர்க்க போகிறேன். 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியாக பார்த்து அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த கப்பில் 6 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பாருக்கு சேர்க்குற சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துட்டு உப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன். கூடவே எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு தொடர்ந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துடுங்க மீடியம் ஃப்ளேமில். அரிசி பருப்பு ஊற வைக்கலைன்னா இன்னும் கூட ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். நான் 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ ப்ரெஷரும் குறைஞ்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அரிசியும் சாதமும் நல்லா வெந்து வந்திருக்கு. காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நல்லா நம்ம கலரி விட்டோம்னா நல்லா குழஞ்சி வரும். சாம்பார் சாதம் குழஞ்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூட புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். புளி தண்ணீர் 1 கப் அளவுக்கு வரும். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஸ்டவ்வில் வச்சு புளி தண்ணியோட வாசம் போகிற வரைக்கும் சூடு பண்ணலாம். சாம்பார் சாதத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு நெய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே பெருங்காயத்தூள், இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ண சாம்பார் சாதத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை, நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தாளிப்பை நல்லா கலந்து விட்டுடலாம். சாம்பார் சாதத்தோட ஃபினிஷிங் டச் கொஞ்சமாக கொத்தமல்லி. ரொம்பவே சுவையாக ஈஸியாக செய்யக்கூடிய சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கொடுத்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லோரும் அடிக்கடி இதை லஞ்ச் பாக்ஸில் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.